எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தாளிப்பு கொடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வடகம் கொஞ்சமாக, கருவேப்பிலை, ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒன்று சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. இது வதங்குற கேப்லேயே சுண்டைக்காயை கழுவி உரலில் போட்டு நல்லா நசுக்கி அதை தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நசுக்கி எடுத்து வைக்கிறதுனால அதோட விதைலாம் வெளியே வந்துடும். அதனால் அதோட கசப்புத்தன்மை கம்மியாக இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது. இந்த மாதிரி நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க கழுவி. இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நசுக்கி வச்சுருக்க சுண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறினதுக்கப்புறமா ஒரு ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு கையளவு தேங்காய், அது கூடவே சீரகம் 1 ஸ்பூன், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து டேஸ்ட்டு பார்த்து நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி அந்த புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிருங்க. இப்போது பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு.